Assalamualaikum. Hello my pink ladies, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரமதான் 2024 ஓட செகண்ட் வீடியோவா இந்த ஜாலர் முர்த்தபா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து 3 டைப்பா நம்ம வந்து இன்னைக்கு செய்ய போறோம். ஸோ ஒரே ஸ்டஃபிங் ஒரே ஜாலர் தான். அதுல வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ற டெக்னிக்ஸ் தான் 3 வகையா இருக்கும். எங்க ஊர்ல வந்து இது ரொம்பவே ஃபேமஸ். பிஸ்கட் முர்த்தபா, ஜாலர் முர்த்தபான்னு சொல்லுவாங்க. பட் ஜாலர் முர்த்தபா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ரமதான்ல வந்து அடிக்கடி எங்க ஊர்ல சேல் ஆகும். வீட்லயுமே செய்வாங்க. எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போல ஆட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனது இதுல வந்து 1/2 கிலோ அளவு போல வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து லைட்டா அந்த ஆயிலோட வதக்கி விட்டுட்டு தேவையான உப்பு வந்து இப்பவே சேர்த்துருங்க. லாஸ்டா கூட சேர்க்க தேவையில்லை. வெங்காயத்தை கூட நீங்க வந்து சேர்த்துருங்க. இதுல வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போல ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது வந்து எங்க அம்மாச்சியோட ஸ்டைல், அதனால தான் நான் அது வந்து சொல்றேன். இது கூட வந்து 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு, 100 கிராம் அளவுக்கு கேரட்டும் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இதுல வந்து சிக்கன், மட்டன், பீஃப் இதெல்லாமே வந்து சேர்ப்பாங்க. நான் அந்த ரெசிபி வந்து இன்னும் நான் ஷேர் பண்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண பொட்டேட்டோ கேரட்லாம் போட்டு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது கூட வந்து டவுன் பட்டா இலையும் 5 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து செட் ஆகட்டும். லாஸ்ட்ல வந்து நம்ம பச்சை மிளகாயும் டவுன் பட்டா இலையும் எடுத்துரும். ஸோ ஜாலர் வந்து ரெசிபி நான் ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜாலர் தான் வந்து இந்த ரெசிபியில் வந்து மெயின் ஹீரோ. ஸோ அதனால ஜாலர் ரெசிபி வந்து நான் இன்னொரு நாளுமே தனியாக போகிறேன். பட் இப்போ வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ நான் வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அந்த ஸ்டஃபிங் வந்து செட் ஆகிற நேரத்தில் வந்து நீங்கள் ஜாலர் வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆயில் வந்து ஒரு பேன்ல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு போல் ஆட் பண்ணிட்டு 6 முட்டையை வந்து அடித்து சேர்த்துக்கோங்க. ஸ்கிராம்பிள் எக் மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்கிராம்பிள் எக் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுக்க ஸ்டஃபிங்கை வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எக்கோட நல்லா கலந்துட்டு பட்டைப்பொடி வந்து 1/2 டீஸ்பூன் அளவு போல் சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு போல் சேர்த்துக்கோங்க. பட்டையை நல்லா வறுத்து அது பொடி பண்ணாலே அதுதான் பட்டைப்பொடி. ஸோ அதை கலந்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஸ்டஃபிங் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜாலர் ரோல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஜாலர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்ல வந்து ஒரு ஜாலரை வச்சுட்டு இன்னொரு ஜாலர் வந்து ஃபோல்டு பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. சென்டர்ல வந்து ஸ்டஃபிங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ரோல் வந்து நம்ம செய்ய போறோம். ஸோ இப்போ வந்து ஒரு முட்டையை வந்து நல்லா அடிச்சு விட்டு வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம வந்து கம்மு மாதிரி யூஸ் பண்ணி ஜாலர் வந்து ரோல் பண்ண போறோம். ஸோ டாப்ல இருந்து பாட்டம், அதுக்கப்புறமா 2 சைடு அதெல்லாம் வந்து எக் வாஷை யூஸ் பண்ணி நல்லா டைட்டா செக்யூர் பண்ணிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஜாலர் ரோல் ரெடி. எண்டுலயுமே வந்து எக் வாஷ் யூஸ் பண்ணி டைட்டா செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஜாலர் வந்து கீழே ஒன்று வச்சுட்டு ஃபோல்டு பண்ண மாதிரி 2வது லேயர் வச்சுட்டு பாட்டம் டு டாப், டாப் டு பாட்டம் இதை வந்து நீங்க ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எக் வாஷ் யூஸ் பண்ணி டைட்டா செக்யூர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட், இது 2வது ஒரு மெத்தட் இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகணும். நமக்கு தேவை ரோல். அதனால நீங்க வந்து எப்படி நீங்க ரோல் பண்ணுவீங்களோ எக் வாஷ் யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வேணா இன்னொரு தடவை வந்து நீங்க ரிப்பீட் பண்ணி கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து ஜாலர் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பேன்லயோ இல்லை தோசைக்கல்லையோ 2 டேபிள் ஸ்பூன் அப்புறம் ஆயில் சேர்த்துட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க ஜாலர் ரோல் வந்து சேர்த்துட்டு 4 சைட்ஸுமே வந்து நம்ம திருப்பி விட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போறோம். ரொம்ப மொறுன்னு இல்லாம அவுட்டர் லேயர் வெந்திருக்கணும், அதே நேரத்தில் வந்து லைட்டான கிறிஸ்பியா இருக்கணும். ரொம்ப மொறுன்னு இருக்க கூடாது. ஸோ ரோல்னால 4 சைட்ஸுமே வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் இந்த டெக்ஸ்டர்ல வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து ஆயில்ல இருந்து எடுத்துருங்க. ஹாட் பேக்ல வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி நீங்க வச்சுட்டீங்கன்னா அப்படியே சூடாவும் இருக்கும், ஆயிலும் வந்து அப்சர்வ் ஆயிக்கும். அந்த அளவுக்கு ஆயில் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகாது. அடுத்து வந்து ஸ்கொயர் ஷேப் முர்த்தபா எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஒரு ஜாலரும் இன்னொரு லேயர் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சிருங்க. சென்டர்ல வந்து ஸ்டஃபிங் வச்சிருங்க. இதுதான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலயுமே பண்ணுவாங்க. அதே மாதிரி 4 சைட்ஸுமே ஃபோல்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு ஃபோல்டிங்க்குமே வந்து எக் வாஷ் வந்து அப்ளை பண்ணி நீங்க வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் முர்த்தபாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸி தான். ஸோ 3 ஷேப்ஸ் தான், பேசிக் ஷேப்ஸ்ல தான் வந்து இந்த ஜாலர் முர்த்தபா வந்து எல்லா இடத்துலயுமே வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ ஸ்கொயருமே வந்து ரொம்பவே ஈஸி தான். எண்டில் வந்து எக் வாஷை யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆயில்ல வந்து நீங்க 2 சைட்ஸுமே வந்து போட்டு எடுத்துங்க. எங்க அம்மாச்சி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 4 கார்னர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே வந்து இந்த மாதிரி ஆயில வந்து கிறிஸ்பி ஆக்கி எடுத்துக்குவாங்க. ஏன்னா அந்த இடமுமே சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த ஸ்டெப் உங்களுக்கு ஓகேனா நீங்க ஃபாலோ பண்ணீங்களா, பட் இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணும்போது இன்னுமே வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால தான் நீங்க மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஸ்டெப் ஃபாலோ பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து ஸ்கொயர் முர்த்தபா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப் முர்த்தபா, இது எங்க வீட்டில் மேக்ஸிமம் ஃபேவரட் இதுதான், இந்த ஷேப் தான்.
அகைன் இந்த ஷேப்மே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் வீட்டிலேயே பண்ணலாம். அதே மாதிரி 2 ஜாலர் ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் ஜாலர் வச்சுட்டு இன்னொன்று வந்து ஃபோல்டு பண்ணிட்டு சென்டரில் வந்து ஸ்டஃபிங் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வந்து எக் வாஷை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான். ஸோ நீங்கள் நோம்பு நேரத்தில் வந்து செய்ய முடியலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோம்பு திறக்கிற நேரத்தில் நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டு நார்மல் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஆயில் வந்து 2 சைடுமே வந்து போட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு ஜாலர் முர்த்தபா வந்து ரெடி ஆயிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸி தான். நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா கூட நீங்க ஃப்ரீசர்ல வச்சுட்டு நோம்பு திறக்கிற நேரத்துல கூட நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பெருநாளைக்கு, மாப்பிள்ளை பசியாரைக்கு, அப்புறம் வந்து இஃப்தார் நேரத்துல எல்லாமே வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஸோ நான் அந்த சொன்ன இந்த 3 ஷேப்ஸ்லயுமே வந்து நீங்க ஜாலர் ரோல் வந்து ஜாலர் ரோலா இருக்கட்டும், ஸ்கொயர் முர்த்தபா, ட்ரையாங்கிள் முர்த்தபா, இந்த ஷேப்ஸ் எல்லாமே வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அது ரமதான் நேரத்துல வந்து இஃப்தார் நேரத்துல ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் வந்து சிக்கன் மட்டன்லாம் யூஸ் பண்ணி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அது இன்னொரு வீடியோல உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் மறக்காம செக் பண்ணி பாருங்க. எஸ்பெஷலி ரமதானுக்கு நிறைய வீடியோஸ் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி, பை பை. அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன்.